சோழர் பரம்பரையில வந்த மன்னர் பேசிட்டு இருந்தாரு, ராணி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே சில சந்தேகங்கள் வரும் இல்ல, மன்னராவது ராணியாவது இதெல்லாம் உண்மையா, இவங்க சும்மா சொல்றாங்க, ஏன்னா மனித மனங்கள் அப்படி, நம்ம எதையுமே நேர்மையான கோணத்துல நம்பவே மாட்டோம். அதுக்கு ஒரு ஆராய்ச்சி தேவைன்னு நினைப்போம். ஏன்னா நம்ம சந்தேகங்கள் அந்த மாதிரி, இது தவறா அவங்களும் நினைக்க கூடாது. அதனாலதான் இந்த சோழர் பரம்பரையை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க 2 பேர். அதுல ஒருவர் தான் தொல்லியல் துறையோட முன்னாள் இயக்குனர் நடன காசிநாதன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். அதே மாதிரி பேராசிரியர் ஆராய்ச்சியாளர் ராசு அவர்கள் வந்திருக்காரு. அவர்தான் இதை பத்தி அதிகமா பேசக்கூடியவர் நினைக்கிறேன் இல்லையா ஐயா? வணக்கம். வந்ததுக்கு இவங்க சோழர் பரம்பரை தான் அப்படிங்கிறதுக்கு நேரடியான ஒரு காரணம் சொல்லுங்க. அதாவதுங்க 1935ஆம் ஆண்டு சதாசிவ பண்டாரத்தார் ஒரு மாநாட்டு உரையிலே பிச்சாவரம் ஜமீன்தார் சோழர் மரபு என்று ஒரு பத்தி எழுதியிருந்தார். நான் அதை வைத்துக் கொண்டு பண்டலூர் பக்கத்துல செல்லப்பன்பேட்டை என்ற ஊரில் இருந்த சோழர் வீட்டுக்கு சென்றேன். சரி, பார்த்தவுடன் அதற்கு சரியான ஆதாரங்கள் பல கிடைத்தன என்பதை நான் சொல்கிறேன். எந்த மாதிரி ஆதாரங்கள் ஐயா? ஒன்று, சோழருக்கு அன்றி யாருக்கும் நாங்கள் முடிசூட மாட்டோம் என்று கூறிய தில்லை மூவாயிரவர் இவர்கள் பரம்பரைக்கு முடிசூட்டுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, எந்த சோழ அரசர்கள் சிதம்பரம் கோயிலில் பஞ்சாக்கரப்படியில் அமர்ந்து முடிசூடுகிறார்களோ அந்த படியில் அமர்ந்து முடிசூடுகின்ற பெருமை இவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, சோழர்கள் குலதெய்வம் தன்குல நாயகன் தாண்டவம் பயிலும் தில்லையம்பலம். தில்லையம்பலத்தை தங்களுடைய வழிபடு கடவுளாக கொண்ட சோழர்கள் அங்கு பொன்வைந்தார்கள், பல காரியங்கள் செய்தார்கள். அண்மை காலம் வரைக்கும் சிதம்பரம் கோயிலை பூட்டி அது சாவியை பல்லக்கில் வைத்து இரவில் பிச்சாவரம் கொண்டு போய் கொடுப்பார்கள். மீண்டும் அதிகாலையிலே பிச்சாவரத்திலிருந்து அந்த சாவியை கொண்டு வந்து சிதம்பரம் கோயிலை திறப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் செல்லப்பன்பேட்டையில் சோழகனார் வீட்டில் நான் பார்த்த பொழுது அவர்கள் முன்னோர் முடிசூடிய அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பல ஆவணங்கள், பல பாடல்கள், மெய்கீர்த்திகள் போல இருந்தன. நேரடியாக அவர்கள் சோழனுடைய வம்சம்தான் என்றும் புலிக்கொடி இவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி கலந்து ஒரு மகிழ்ச்சி. படைப்பு காலம் தொட்டு வந்த சோழ மரபு, வன்புகள் மூவர் தன்புலி வரைப்பு இதெல்லாம் சொல்ல அந்த அரச மரபுடைய வம்சத்தை நாம் மறைந்து இருந்ததை கண்டுபிடித்து விட்டோமே என்ற மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. ஐயா, புலிக்கொடி எப்ப கொடுக்கப்பட்டது உங்களுக்கும்? முடிசூட்டின உடனே அந்த புலிக்கொடியை கொடுப்பாங்க ஆயிரங்கால் மண்டபத்துல. ஆயிரங்கால் மண்டபத்துல வச்சுட்டு அந்த பஞ்சாட்சர படியில வச்சு முடிசூட்டுறாங்க. முடிசூட்டி முடிச்சு ஆயிரங்கால் மண்டபத்தை கொண்டு போகும்போது ராஜான்னு சொல்லும் போது புலிக்கொடி கொடுக்கறாங்க. வேற என்ன சோழரோட சின்னம்னு புலிக்கொடி இருக்கு, அவங்களுக்கு வாள் இருக்கு, அந்த மாதிரி எத்தனையாவது அது ஏதாவது வேற ஏதாவது கொடுக்கப்படுகிறதா? இன்னும் சாம்பிராணி கலசம்னு ஒண்ணு இருக்கு, அது கொடுப்பாங்க. பகல் தீவெட்டி, ஓகே, அதெல்லாம் அந்த சோழ மன்னருக்கு உள்ள இது. உங்க ஆராய்ச்சியில இந்த குடும்பத்தை பத்தி நீங்க சொல்றது என்ன ஐயா? இந்த பித்தரபுரம் சோழ பரம்பரையை பற்றி நமக்கு கிபி 16ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு தடயங்கள் கிடைத்து வருகின்றன, சான்றுகள் கிடைக்கின்றன. அதுல குறிப்பாக நமக்கு பார்த்தோம் என்றால், அண்மை காலத்திலே நான் பித்தர்புரம் சென்றிருந்தேன். நானும் என்னுடைய குழாம், நண்பர் குழாமும் சென்றிருந்தாங்க. அங்க குட்டியாண்டவர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது. இன்னமும் அதை வைத்து அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மன்னார் பரம்பரையும் சரி, அங்கு இருக்கின்ற ஊர் மக்களும் சரி, அந்த கோயிலையே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு கருவறையிலே ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு கிடைத்தது. அந்த கல்வெட்டு சகம் 1505 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அது கிபி 1583ஆம் ஆண்டு ஆகும். அப்படி என்றால் 16ஆம் நூற்றாண்டு. அந்த கல்வெட்டிலே விட்டலேஸ்வர சோழகோனார் என்ற ஒரு மன்னர் குறிப்பிடப்படுகிறார். அவர் இந்த சூரப்ப சோழகோனாருடைய முன்னோர். ஆனால் கிபி 16ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு சோழகோனார், விட்டலேஸ்வர சோழகோனார் என்ற மன்னர் குறிப்பிடப்படுவது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு சான்று. அந்த அவருடைய முன்னிலையிலே சிதம்பரேசனாருக்கு அங்கு கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிலங்கள் கொடை அளிக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்த கல்வெட்டு மூலம் நமக்கு தெரிகிறது. பிறகு நான் இந்த விட்டலேஸ்வர சோழகோனார் என்ற பெயர் வந்தவுடனேயே எனக்கு
நான் திருக்கை வளம் என்ற நூலிலே முன்னரே ஒரு சோழரை நான் படித்திருக்கிறேன். அவர் விட்டல ராய சோழ கோனார் என்று அந்த நூலிலே அங்கு குறிக்கப்படுகிறார். அந்த விட்டல ராய சோழ கோனார் சந்தமாலை பாடியதற்காக புலவருக்கு கொடையளித்திருக்கிறார். அவர் யார் என்பதை நான் ரொம்ப நாளாக ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். அவர் விட்டலராய சோழ கோனார், சோழர் என்று வருகிறது. இது சோழ மரபுல இது மாதிரி ஒரு பெயருடைய சோழ மன்னன் கிடையாது. அப்படி என்றால் இவர் யாராக இருக்க முடியும்? முன்னர் அந்த திருக்கோலத்தை முன்னர் பதிப்பித்த ஆசிரியர்கள் எல்லாம் இது சோழ மன்னன் என்ற அந்த அளவோடு விட்டு விட்டார்கள். இது சோழ மன்னர் பரம்பரையில எந்த மன்னன் என்பதை அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. பிறகு நான் இந்த கல்வெட்டை பார்த்த உடனேயே எனக்கு உடனடியாக சரி, இது அந்த விட்டலராயனை தான் குறிக்கின்றது. இவரைத்தான் அந்த புலவர், இருவாட்சி புலவர் என்ற புலவர் அந்த திருக்கோலத்தை பாடியிருக்கிறார். அவர் இந்த மன்னர் தான், இவர் அளித்த கொடையைத்தான் அங்கு குறிப்பிடுகிறார் என்ற ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. கொடையாக கிடைத்தது என்ன அந்த புலவருக்கு? கொடையாக கிடைத்தது கிராமமா, நிலங்களா? நிலங்கள். நிலங்கள் கொடையாக, நிலங்களை கொடையாக அளித்திருக்கிறார். அந்த அளவுக்கு கொடை வள்ளல்களாக வாழ்ந்தவர்களை அந்த பரம்பரையில போய் நீங்க சந்திக்கிறீங்க ஐயா. நீங்க முதல்ல பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற சந்தோஷமா, இல்ல இப்படி இருக்காங்களேங்கிற ஒரு மன ஆதங்கமா? ரெண்டுமே கலந்திருக்கிறதம்மா. ஒன்று, பெரிய பாரம்பரியமிக்க மரபு கண்டுபிடித்து விட்டோமே என்ற மகிழ்ச்சியும், இந்த நிலையில் இருக்கிறார்களே என்ற ஏக்கமும் எனக்கு ஏற்பட்டது. எனக்கே ஒரு பிச்சாவரம், ஒரு உடையார் பாளையம்னு பேசும்போது, இந்த தலைமுறையில இருக்க நான் ஒண்ணும் பெரிய ஆராய்ச்சியாளர் இல்ல, ஆனா எங்க பரம்பரையில சொல்லும் போது அதை உயர்த்தி பேசி கேட்டிருக்கேன் நான். அதை கேட்ட உடனே எனக்கு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கே ஒரு தயக்கம் இருக்கும்போது, ஆராய்ச்சியாளரான நீங்க நேரடியா பார்க்கும்போது அவங்க இருக்கிற நிலைமையில, இந்த நிலைமைக்கு காரணம் அவர்கள் வெளியில வராதுதான் இருக்குமோ? இருக்கலாம். ஐயா சொன்ன மாதிரிங்க. சொல்லுங்க ஐயா. அதாவது இந்த பரம்பரையில வந்த சாமிதுரை சூரப்ப சோழகோனார் என்று ஒரு மன்னர் இருந்திருக்கிறார். அவர் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதியிலும் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய பட்டம் ஏற்பு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அந்த விழாவை பற்றி அப்பொழுது இருந்த பத்திரிகைகள் எல்லாம், சுதேசமித்திரன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் அக்னி குலாதித்தன், 1900 அவருடைய பட்டம் 1870 அது நடந்திருக்கு. அதை பற்றி செய்தி நமக்கு 1908ஆம் ஆண்டு வெளியிட்ட பத்திரிகையில வருது. அதை பற்றி பின்னர் வந்த பத்திரிகைகளும் அவங்க வெளியிடுறாங்க. இப்படி மிகச் சிறப்பாக அவங்களுடைய பட்டாபிஷேகமும், அந்த பட்டாபிஷேகம் என்பது முதலிலே அந்த பஞ்சாட்சரப்படியில், தெல்லை நடராஜர் கோயில்ல பஞ்சாட்சரப்படியில சங்க அபிஷேகம் நடக்கிறது.